கொஞ்சம் கமல்ஹாசன் பேசுற மாதிரி இருக்கலாம் அறிவில்லையான்னு கேக்குறது அது வேற விஷயம். பட் அறிவுங்கிறது உள்ள இருக்கு, அது செயல்படுதா இல்லையாங்கிறதா. பட் மைண்ட் எங்க இருக்கு? இந்த சேட் வந்து எப்படி வருது தெரியுமா? அதே மாதிரி பிரெயின் சொல்லலாம், சில பேர் கிட்னின்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒன் சைடு லவ் மாதிரி தான் அது. வாட் இஃப் நான் இந்த ஷோல இப்ப சொல்றேன், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சோல்ஜர் வந்து என்னதான் அவனுக்கு அந்த செல்ஃப் கான்சியஸ் மைண்ட் இருந்தாலும் அந்த டைம்ல வந்து நம்ம நாட்டை காப்பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம உயிரே போக போதுன்னு அவனுக்கு தெரியும், இருந்தாலும் அந்த இடத்துக்கு அவன் போவான். அதே எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ உள்ள ஒரு சாக்லேட் வச்சிடறாங்க. அதே இன்னொரு எலி கூண்டுக்குள்ள இந்த எலி இருக்கு, ஆனா அந்த சாக்லேட் வந்து ஒண்ணு வச்சிடறாங்க. இப்ப அந்த எலி என்ன பண்ண போறீங்க, வெளியே வந்து பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்கான். இப்ப வந்து அவனுக்கு நீங்க வந்து காசு போடுறீங்க. எதுக்கு காசு போடுறீங்க? அந்த குதிரைட்ட போயிட்டு நீங்க என்ன மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின் கேட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 4 into 3 எவ்வளோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது காலை வந்து இப்படி கீழே டப் டப்னு 12 டைம்ஸ் கரெக்டா அடிக்கும். எல்லாமோ ட்ரை பண்றாங்க, ஸ்ட்ரேஞ்சர் 3 வருஷம் ட்ரை பண்றாங்க, கண்டே பிடிக்க முடியல. அவங்களால முடியாது. இப்ப யாரால முடியும்? இங்க உட்காந்துட்டு நம்ம இங்க ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கோம், ஆனா எவனோ எங்கேயோ எழுதின ஒரு கான்ஸ்டிடியூஷன்லாக நீங்க இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் வந்து அதான் வந்து சொல்ல போறேன். நீங்க அவ்வளோ சில பேர் ஸ்கெப்டிக்கல் சயின்டிஸ்ட்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து நீ ரேட் எல்லாம் ஹியூமனைஸ் பண்ண முடியாது, அது என்ன ரேட்டை ஹியூமனோட கம்பேர் பண்ற அப்படி மாதிரிலாம் நாக்குல நரம்பு எல்லாம் பேசுவாங்க. பட் உண்மை என்ன, இல்ல அவங்க சொன்ன உண்மை என்னன்னா, ரேட் நெவர், அதுக்கு ஹோப்பும் தெரியாது, அதுக்கு டெஸ்பரும் ஐ மீன் அதுக்கு நம்பிக்கையும் தெரியாது, அது வீழ்ந்துரும் அப்படிங்கிற எந்த ஃபீலிங்கும் அதுக்கு கிடையாது. அதுதான் வந்து உண்மை அப்படின்றாங்க. அதை எப்படி நீ ஹியூமனோட கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் வந்து நீங்க வைக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பாஸ்ட்ல நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நம்ம டிசைட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ நம்மளும் ஹியூமன் நீங்க சொன்ன மாதிரி அந்த டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம வந்து அந்த அந்த சிந்திச்சு பார்க்குற அந்த ஒரு திறன். இப்போ அந்த எலிக்கு வந்து அந்த தருணத்துல அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும், அது மட்டும்தான் அதுக்கு தெரியும், அதுக்கான ஆக்ஷனை தான் அது பண்ணுது அப்படிங்கிற, அதுக்கு வந்து ஹோப்போ அதுக்கு வந்து நம்ம வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனா ஹியூமன் வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து ஃபியூச்சர்ல இதனால என்ன நடக்கும், பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம கலெக்டிவா திங்க் பண்ணி தான் அந்த ஒரு டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து இப்போ ஒரு நெஞ்சு அழுத்துது அப்படின்னா, இந்த செயலை இப்ப நான் பண்றனால இல்ல ஏதாவது ஒரு செயலை நான் பண்ணிட்டதுனால இந்த மாதிரி எனக்கு ஏற்படுதா அப்படிங்கறது நீங்க கோ த்ரூ பண்ற அந்த பீரியட் தான். மேபி அனிமல்ஸ்க்கு வந்து அந்த பிரசன்ட்ல என்ன நடக்கிறோ அதுதான் ப்ராப்ளம். இப்போ நம்ம வந்து நீங்க நாளைக்கு நம்ம ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நமக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு சூப்பர் அனிமல்ஸ்ல வந்து சேவ் பண்றோம். அந்த மாதிரி ஏதாவது அனிமல்ஸ் வந்து பண்ணுதா அப்படிங்கிறது இருக்கு. ஆனா சிலது பண்ணுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது வெரி சீசனல் கரெக்ட். ஸ்குரில் வந்து ஒரு ஸ்குரில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து அந்த கடலையெல்லாம் வந்து சேவ் பண்ணும் வின்டர் காலத்துக்கு வர்றதுக்காக. இன்னொரு ஒரு ஃபேக்ட் சொல்றேன், யங் ஸ்குரில், அதாவது வின்டரே இது வரைக்கும் பார்க்காத ஸ்குரில் கூட நட்ஸ் சேவ் பண்ணும். அது எப்படி? அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி மிஸ்டீரியஸா அதுக்கு அன்கான்சியஸா நடக்கிற அந்த அல்காரிதம் அவங்க பிரெயின்ல அதுக்கு எப்படி நடக்குதோ அதனால அது வந்து பண்ணுது. ஆனா நம்ம வந்து இன்னும் ஃபியூச்சரிஸ்டா திங்க் பண்றோம் அப்படிங்கறதா. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா, அதான் வந்து இந்த கன்க்ளூஷனுக்கு நான் சொல்லுவேன்னா அதான் கொண்டு வரோம். எப்படின்னா சோஷியல், நீங்க சொன்னீங்க அந்த சோஷியல், அதுதான் வந்து பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் அனிமல்ஸ்க்கும் நமக்கும் அப்படின்றாங்க. நான் சொன்ன இந்த தியரி எல்லாம் படி பார்த்தீங்கன்னா, இந்த கான்சியஸ்னஸ் என்னவோ அனிமல்ஸ்க்கும் நமக்கும் கூட நீங்க மேட்ச் பண்ணிடலாம். ஆனா நம்ம எப்படி அதோட நகர்ந்து நம்ம எப்படி பெரிய ஆளாகி இந்த ஃபுட் சைக்கிள் இந்த பயாலஜிக்கல் லைஃப் சைக்கிள் அதிகமாக இருக்கணும், அதுக்கு மெயின் காரணம் நம்மளுடைய சோஷியல் த கோஆப்ரேஷன் அப்படின்னு தான் அப்படி சொல்றாங்க. அது எப்படி அப்படிங்கிறதுக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சொல்லி நம்ம முடிக்கிறேன். இப்போ வந்து இன்னொரு டெஸ்டா நம்ம போறோம். இப்போ அதே எலியை வச்சுதான் எல்லா டெஸ்டும். ஒரு பெரிய கேஜ் இருக்கு, அந்த பெரிய கேஜ்ல ஒரு சின்ன கேஜ்ல ஒரு எலியை வச்சிடறாங்க. ஒரு எலி இன்னொரு எலியை வந்து வெளியே சும்மா ஃப்ரீயா வளர்த்தி விட்டுறாங்க. ஓகே, ஸோ இப்போ அதை விட்டுட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அந்த உள்ள கேஜ்ல இருக்க எலி எப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் சிக்னல் வந்து வெளியே அந்த இன்னொரு எலிக்கு அனுப்பிட்டே இருக்கும். அந்த வெளியே இருக்க எலி என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா அதோட மெயின் அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ட்ரை பண்ணும்னா அந்த எலிய கேஜ்ல இருந்து எப்படி வெளியே எடுக்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம்ல சக்சஸ்ஃபுல்லாகி வெளியே எடுத்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கு. இது காரணம் வந்து அது உள்ள இருக்க எலி வந்து அது ஒரு சிக்னல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொரு விஷயம், அதே எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ உள்ள ஒரு சாக்லேட் வச்சிடறாங்க. அதே இன்னொரு எலி கூண்டுக்குள்ள இந்த எலி இருக்கு,
ஆனா அந்த சாக்லேட் வந்து ஒண்ணு வச்சிடறாங்க. இப்ப அந்த எலி என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க? நீ எலியாவது சாக்லேட் சாப்பிட்டு ஜாலியா இருப்பேன்டா நானு அப்படின்னு இருக்கா. அதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த எலி, மோர் தென் 50-70% ஆஃப் த எலி ஃபர்ஸ்ட் அந்த எலியை விடுவிக்க தான் ட்ரை பண்ணும். அந்த எலியை விடுவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒன்னும் ஒரு ஹார்மோனி பெருசா அப்படி எக்ஸாம்பிள் சொல்ல, அந்த எலிட்ட இருந்து வர்ற அந்த எரிச்சலான சிக்னல் அதே சொன்னல, அதுதான் அதுக்கு கடுப்பேத்துது. சரி ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுவோம் நம்ம, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் கூட நம்ம சேர்ந்து சாப்பிட்டுக்கலாங்கிற நிலைமைக்கு வந்துரும். எனக்கு சில விஷயங்கள் தோணுது. இதுக்கு ஒரு நான் மனுஷங்களோட எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, வெளியே வந்து பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்கான். இப்ப வந்து அவனுக்கு நீங்க வந்து காசு போடுறீங்க. எதுக்கு காசு போடுறீங்க? அம்மா அப்படின்னு கேக்குறாருல. இப்ப அவ கேட்காம இருந்தா போடுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இது சைக்காலஜிக்கலா என்னன்னா, நம்ம போடுறதே வந்து இட்ஸ் நாட் டு மேக் them feel better. I mean அவங்கள ஃபீல், it is to make yourself feel 100% கரெக்ட்டா சொன்னீங்க. நம்ம பெட்டரா ஃபீல் பண்றது. நான் பண்ணிட்டேன்டா, நான் உதவி பண்ணிருக்கோம்ல. நம்ம வந்து அதுதான் மனுஷரோட இதுவே. அவன் நல்லா இருக்கணும்னு நம்ம போடுறதோ அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். நம்ம ஃபீல் குட் பண்றதுக்காக, பிளஸ் அந்த ஒரு டிஸ்ட்ரஸ் சிக்னல் அந்த பிச்சைக்காரன் வந்து வர்றது வேண்டாம், அதை இப்ப நம்ம தவிர்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன்காகும். நீங்க கார்ல போயிட்டு இருந்து டக்கு டக்குன்னு சில பேர் ஓபன் பண்ணி இது பண்ணா அவன் அந்த கார் விட்டு போகணும் தான் நினைப்பீங்க. அதுக்காக அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணுமோ அப்படிங்கிறது. அதோட ஒரு உள்ள நீங்க பயங்கரமா பீட்சா பர்கர் சாப்பிட்டு இருக்கீங்க, பயங்கர அதை கூட என்ஜாய் பண்ண மாட்டீங்க. சரி அவன் போக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த அதே சேம் கான்சியஸ் சைக்காலஜிக்கல் திங்கிங் தான் வந்து இருக்கு. சரி நீங்க ஏதாவது சொல்லணும்னு சொன்னீங்களே. இல்ல அது இப்ப சொல்ல வேண்டாம். இல்ல அது ஏதோ வெறிச்சல்ல இருக்கு அந்த டிஸ்ட்ரெஸ் அப்படி இப்படின்னு அதை முதல்ல முடிச்சிருவோன்னு. இது எங்கேயோ வந்து நிஜ வாழ்க்கையில நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால அது எலி வந்து ஆண் எலியா பெண் எலியா இது வந்து மனித இயல்பு தான். இது வந்து எல்லாருமே அப்படிதான் வந்து பண்ணுவாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது, இந்த ஹியூமனைஸ் பண்ண ட்ரை பண்றோம்ல அனிமல்ஸ, அதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிளவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு குதிரை வந்து இருந்திருக்கு. ஆக்சுவலா இந்த டாபிக் பேரு நான் கிளவர் ஹேண்ட்ஸ் வைக்கலாம் தான் சொல்றேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இது. 1930 ஜெர்மனியில நடந்த கதை. இந்த கிளவர் ஹேண்ட்ஸ்ங்கிறது அப்போ வந்து ஃபுல் ஜெர்மனில பயங்கர ஃபேமஸ். சோசியல் மீடியா எதுவுமே கிடையாது. ஆனா அந்த குதிரை வந்து ஜெர்மனில நீங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் அந்த குதிரையை பத்தி தெரியும். இந்த கான்செப்டுக்கு நம்ம அனிருத்லாம் போற மாதிரி அது வந்து டவுன் சிட்டியா டூர்லாம் போகும். குதிரை ஏன்னா அந்த குதிரைகிட்ட போயிட்டு நீங்க என்ன மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின் கேட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 4x3 எவ்வளோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது காலை வந்து இப்படி கீழே டப் டப்னு 12 டைம்ஸ் கரெக்டா அடிக்கும். அது சரி, அது ஒரு இது. சரி நம்ம சொல்றது ஏதோ பண்ணிட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா நீங்க கையில ஒரு பெரிய பேப்பர்ல 11 - 5 எழுதி காமிச்சு வாட் இஸ் த ஆன்சர்னு கேட்டீங்கன்னா 6 டைம்ஸ் கரெக்டா இது பண்ணும். இது வந்து சரி யாரோ அந்த பிராக்டிஸ் பண்ணவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணா, எந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து கொஸ்டின் கேட்டாலும் அது கரெக்ட் ஆன்சர் பண்ணும். எப்படி இதுன்னு எல்லாருக்கும் அவ்வளோ ஆச்சரியம். 1930ங்கிறது அவ்வளோ கொஞ்சம் அட்வான்ஸ் இல்லாத டைம் இருந்தாலும் ஒரு 1934ல சயின்டிஸ்ட்லாம் வந்து இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் டீம் அனுப்பிட்டாங்க. இது எப்படி நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அவங்களும் எல்லாமோ ட்ரை பண்றாங்க. ஸ்ட்ரேஞ்சர் 3 வருஷம் ட்ரை பண்றாங்க, கண்டே பிடிக்க முடியல. அவங்களால முடியாது. இப்ப யாரால முடியும்? எப்படி சொல்லுங்க பாக்கலாம். கூடு விட்டு குடுப்பாயிருதுங்க. எவனோ கூடு விட்டு குடுப்பாயிருது உள்ள போய் உட்கார்ந்துட்டான். அப்படிதான் அப்படி ஒரு தியரி கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு எப்படி அப்படின்றது. உங்களுக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணீங்கன்னா நீங்க, இல்ல நானும் கெஸ் பண்ணல படிக்கும்போது ரீட் பண்ணும்போது, பட் ஆக்சுவலா ஒரு மேஜிக்லாம் எப்படி பண்றாங்க அத மாதிரிதான் கிட்டத்தட்ட ஒரு விஷயம். ஆனா அதுக்காக குதிரை மேஜிக் பண்ணுது அப்படின்னு சொல்ல வரல. குதிரையை வச்சு யாரும் மேஜிக் பண்ணல. சோ இது எப்படி அவர் கண்டுபிடிக்காருன்னா, இட்ஸ் சைக்காலஜிக்கல். அடுத்த எபிசோட்ல வேணா சொல்லலாமா இத? ஒரு கிளிஃப் ஹேங்கர் அவுட். இல்ல இது வந்து அப்படி விட்டோம்னா அது கரெக்ஷன் இருக்கா தெரியல. எப்படி வந்து அந்த குதிரை கண்டுபிடிக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போயிட்டு 4x3 எவ்வளவுன்னு கேட்டா, அது வந்து அதை டேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அது டேப் பண்ண ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட் உங்களை வந்து அது க்ளோஸா மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அது நீங்க 8 வரும்போது உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் கவனிக்கும், 9 வரும்போது கவனிக்கும், 10 வரும். அதுக்கு ஆன்சர் 12 எல்லாம் தெரியாது. ஆனா எந்த ஆன்சர் கரெக்டா வரும்போது உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அதுக்கு தெரியும். கரெக்டா 12 வரும்போது யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் சக்சஸ் இன் யுவர் ஃபேஸ். அந்த இதை கரெக்டா ரீட் பண்ணிரும். நீங்க கிளாப் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்கு, எல்லாத்துக்கும் ரெடி ஆயிருவீங்க. அது ரீட் பண்ணிரும். அதுக்கப்புறம் அதை டேப் பண்ணும். இப்படிதான் எல்லா கொஸ்டினுக்குமே வந்து ஆன்சர். அது பேர் அதனால கிளவர் ஹேண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இதே மாதிரி இப்ப நம்ம பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. சோ இது வந்து நமக்கு இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரானரி இன்டெலிஜென்ஸ் தான் வந்து ஹார்ஸுக்கு இருக்கு.
ஸோ நம்ம ஹியூமன்ஸோட அப்போ வந்து பல அனிமல்ஸ் ரேசஸ் வந்து இன்டெலிஜென்ஸா இருந்திருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அப்போ வந்து நீங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த நம்ம திங்க் பண்றதோ நம்ம இன்டெலிஜென்ஸோ நம்ம கண்டுபிடிச்ச டூல்ஸ் தான் நம்மள மேல வச்சிருக்கா அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நீங்க ஒரு சைனீஸ் நாளைக்கு ஒருத்தவங்க வராங்க, அவங்ககிட்ட போய் நீங்க அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு அவங்க என்ன ஆன்சர் சொல்றாங்க உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அது வந்து அப்படின்றது இல்ல, சைனீஸ்ன்றது இல்ல, நம்மளுக்கே நம்ம இன்னொருத்தர் வந்து, ஏன்னா அது நம்ம வந்து மனிதனாக உருவாக்கப்பட்டதுதான் அந்த போக்கர் ஃபேஸ் அப்படின்னு நம்மளே வந்து நல்ல இடத்துலயுமே நம்ம ஒரு விஷயம் சொல்றோமா, அப்பா நம்ம குடும்பத்துக்கு தான் தெரிஞ்சிருக்கணும், பக்கத்து குடும்பத்துக்கு சொந்தக்காரனுக்கு தெரியக்கூடாது, அப்படி இப்படிலாம் நம்ம யோசிச்சு பண்றோம். நம்ம ஆல்ரெடி நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு முகத்திரையை போட்டுக்கிறோம் இல்லையா? இப்போ அந்த ஒரு குதிரையோட அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்திருக்காது அப்படின்றனாலதான் குதிரை கண்டுபிடிக்க யாருக்குமே தெரியாது குதிரை வந்து ஒரு ஃபேஸ், அதனால அவங்க எல்லாருமே வந்து எக்ஸைட்டடா இருக்காங்க, நம்ம ஆன்சர் அது கரெக்டா சொல்லிருப்போம். அது ஒரு விஷயம். சோ அதான் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி பல விலங்குகள் நம்மளோட இன்டெலிஜென்டாவும் இருந்திருக்கு. இன்னொரு விஷயம், நம்ம சேப்பியன்ஸும் வந்து இப்போதான் இன்டெலிஜென்ட் ஆகி அப்படின்லாம் இல்லை. பல வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து மற்ற ரேஸோட பல மடங்கு இன்டெலிஜென்ட் தான். நம்ம கண்டுபிடிச்ச டூல்ஸ்லாம் வந்து பல மிருகங்களுக்கு ஆக்சஸ் கூட கிடையாது. பட் ஸ்டில் ஹவ் வி ஆர், நம்மளே இந்த அனிமல்ஸையும் செப்பரேட் பண்ற விஷயம் எது? நான் சொன்ன மாதிரி அனிமல்ஸுக்கும் இதே மாதிரி மைண்ட் ஏற்பட்ட சிந்தனைகள். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி இந்த ரேட் எக்ஸாம்பிள், சாக்லேட் எக்ஸாம்பிள், அதுக்கும் நம்மள மாதிரியே தான் கான்சியஸ் மைண்ட் எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ நமக்கும் மனசு இருந்தால் அப்போ அதுக்கும் எங்கேயோ மனசு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எது நம்மளை வித்தியாசப்படுத்துதுன்னா அந்த ஒரு சோஷியல் மூவிங், அந்த ஒரு கோஆப்ரேஷன் தான். அதுவும் மேட்சிங்கில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி சிம்பான்சி எலிஃபேண்ட் மாதிரி சோஷியலாக வாழ்கிற ஒரு கம்யூனிட்டி எதுவுமே கிடையாது. ஆனால் அது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட மட்டும்தான் அப்படி இருக்கும். இது ஒரு திங்கிங் யோசிச்சு பாருங்க. நீங்க இங்க உட்காந்துட்டு நம்ம இங்க ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கோம், ஆனா எவனோ எங்கேயோ எழுதின ஒரு கான்ஸ்டிடியூஷன்லாவ நீங்க இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த ஒரு கோஆபரேஷன் எந்த ஒரு அனிமலாலையும் பண்ண முடியாது. அந்த ஒரு நம்ம வந்து பல ஃபெய்த், நீங்க வந்து ஒரு கடவுளை பார்த்தது கூட இல்லை, கடவுளுக்குள்ள சுத்தி எழுதப்பட்ட முக்காவாசி விஷயங்கள் நம்புறோம். நம்ம ஏதாவது இந்த அமாவாசைனா இது பண்ணக்கூடாது, யார் சொன்னா இதெல்லாம்? ஆனா இதெல்லாம் நம்ம நம்புறோம். அதுதான் கோஆபரேஷன். நம்மள மாதிரி ஒரு கோஆபரேட்டிவா ஒரு ஆர்கானிசம் இந்த உலகத்துல இல்லை. அதுதான் வந்து நல்லதோ கெட்டதோ அதுதான் நம்மளை வந்து மேலேயும் வச்சிருக்கு. அதுதான் உண்மை. அதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ் தவிர, அதுதான் டிஃபரன்ஸே தவிர மைண்டோ நம்ம ஒரு மிகப்பெரிய நம்ம வந்து ஒரு அறிவாளியோ அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் இதே மாதிரி வீடியோக்கள், மோகன் சொன்ன மாதிரி இதே மாதிரி வீடியோக்கள் நீங்க வந்து இன்னும் பார்க்கணும், உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கனை அமுத்திடுங்க, லைக் போடுங்க.